ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்கினா அதை வளர்க்கறதுக்கு மினிமம் எவ்வளவு செலவாகும்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சென்னை வந்ததுல இருந்து ஒரு மீன் கூட வளர்க்கல. நானும் என் ஃப்ரெண்டும் கிளாஸ் முடிச்சு சும்மா இருந்தனால நேரா குளத்தூருக்கு கிளம்பிட்டோம். அங்க போய் ஃபர்ஸ்ட் மீனை வளர்க்கறதுக்கு ஒரு பவுல் வேணும்னு சொல்லிட்டு பவுல் தான் தேடணும். ரொம்ப சின்னதும் வாங்காம பெருசும் வாங்காம மீடியம் சைஸ்ல வாங்கணும். இந்த பவுல் ஒரு 60 ரூபா வந்துச்சு. லாஸ்ட் டைம் குளத்தூர் வந்திருக்கும் போது ஒரு அக்கா கடை பார்த்தேன். பீட்டா ஃபிஷ் எல்லாமே சூப்பர் கலர்னா நல்ல சைஸ்ல, ஆனா ரேட் ரொம்ப கம்மியாவே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தாய் ஃபிளை கலர்ல பீட்டா எடுத்திருந்தேன். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருந்தேன். ஒரு பீட்டா பாத்தீங்கன்னா 80 ரூபா தான். அதுக்குள்ள ஃபுட் வந்து 30 ரூபா தான். நான் இப்ப சென்னையில பிஜில தங்கி இருக்கனால தொட்டி வைக்கிற அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்ல. அதனாலதான் இந்த குட்டியான பவுல் வாங்கிட்டு வந்திருக்கேன் டேபிள்ல வைக்கிறதுக்கு. வாங்கிட்டு வந்த பவுல செட் பண்றதுக்கு முன்னாடி உள்ளேயும் வெளியும் நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. நீங்களுமே இந்த மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. பக்கத்துல அக்வேரியம் ஷாப்புக்கு போய் அங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை வாங்கி வளங்க. அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே கொஞ்சம் நல்ல மைண்ட் மாறிடும். பவுல்ல 50% டேப் வாட்டர் and 50% நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அக்ளமேட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது தலைவன் டேங்குக்கு சூப்பராவே செட் ஆயிட்டேன். இதுக்கான டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 170. உங்களுக்கு ஒரு கியூட்டான நேம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.